மாமா மாமா ஷோபா இப்போ எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கா? சிவனேன்னு போறேன்னு சொன்னவனையும் கூப்பிட்டுட்டு மாமாவா மாமா கூப்பிடுறது மட்டும் இல்லை, ஆளும் ஒரு தினுசா ஒரு மார்க்கமாக தான் இருக்கா. நான் உங்க அம்மா தானே, நான் கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன சொன்னீங்க? நான் அம்மா தானே, கூப்பிட்டு வர மாட்டீங்களாண்ணா? யாருக்கு அம்மா? என்ன ரேகா ரூம்ல சிவா வாய்ஸ் கேக்குது. பிள்ளைங்க தனியா பேசிட்டு இருக்கிறதா ஒட்டு கேப்பீங்களா? ஐயா சி, ஆனா கோமா பேசுறாரு. கோமாவா? இப்படி மட்டும் என்ன கலெக்டர் வேலையா பார்க்கா? உங்களுக்கு அம்மா இல்லையா? இங்க யாராவும் இருக்க வேண்டாம், அவங்கவுங்களாவே இருங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என் அம்மா இல்ல, என் ரேகா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கூப்பிடுறீங்க? ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் எங்க அம்மான்ட்டு எங்க அம்மா என்னை எங்கேயோ தூக்கி வீசிட்டு போனாலே அந்த மாதிரி நீயும் என்னை தூக்கி வீசிட்டு போலான்னு நினச்சிட்டு இருக்கியோ? ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு, யார் என்ன செஞ்சா, எதுவுமே முழுசா தெரியாம ஒருத்தங்க மேல பழி போடாதீங்கங்க. சும்மா பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ரேகா. என்ன நடந்திருந்தா, யார் என்ன செஞ்சிருந்தா என்ன? எந்த தாயாவது தான் பிள்ளைய விடுவாளா? யாராவது அப்படி விடணும்னு நினைப்பாங்களா? எல்லாரும் அதை தானே நினைக்கிறீங்க. தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அது பெத்த பிள்ளையா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க அப்புறம் எதுக்கு பாசம் காட்டுறீங்க? பாசமாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏமாந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. சிவா, என்ன நீ அப்படி என்ன ஒரு நாள் ஏமாத்த போற, அதானே உண்மை? என்னாச்சு? இல்ல அப்படி ஏதாவது என்ன இருந்தா இப்பவே சொல்லிடு. சிவா, நான் உங்களை அப்படி கூப்பிட்டது தப்புனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை மடியில் படுக்க வச்சுக்கணும் போல இருந்தது, அதான் அப்படி கூப்பிட்டுட்டேன். சாரி. அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, ஃப்ரெண்டா, குருவா, அமைச்சரா, குழந்தையா, எல்லாமாவும் இங்கே எனக்கு இருக்கும்போது நான் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதா என்ன? அந்த எண்ணத்தில் தான் அப்படி கூப்பிட்டுட்டேன். சாரி, உங்களுக்கு பிடிக்கல. இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன். ரிலாக்ஸாக போய் படுத்து தூங்குங்க, காலையில் பார்ப்போம். குட் நைட், ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ். நமக்கு பிடிச்சது எல்லாமே நமக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சே, அதுவும் அறிவுக்கிட்டத்தனமாக எல்லாம் பண்ணிட்டேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இவ அப்பா அம்மா கூட இருக்கா, நமக்கு அப்பா அம்மா இல்லைன்னு குத்தி காட்டுறதுனால நினச்சிருப்பாரு. லூஸு வைக்கா, நீ சரியான லூஸு. பாவம் மனுஷன் மனசுல வந்து எங்கே பொண்ணுன்னு தெரியலையே. ஒருவேளை கிளம்பி போயிட்டாரா? எவ்வளோ பெரிய மடத்தனம் பண்ணிட்டோம். அவங்க என்ன நினச்சி கூப்பிட்டாங்கன்னு கூட தெரியாம நம்ம பாட்டுக்கு படப்படன்ட்டு. தப்பு சிவா, தப்பு. நம்ம அனாதையாக நிற்கிறதுக்கு ரேகா எப்படி காணாவாங்க? நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நமக்கே தெரியாத போது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க மேலே இருக்கிற கோவம் அதங்கத்தையெல்லாம் ரேகா மேலே கட்டுட்டேனே.
எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்தபோது எல்லாமா கிடைச்சது அவங்க தான். அவங்க மேலே போய் ச்சே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாரி ரேகா, சாரி. என்னை மன்னிச்சிடுவே இல்லை. எனக்குன்னு சொந்தம் சொல்லிக்க இருக்கிறதே நீதாம்மா. சாரிடா. எனக்கு ஒன்றுனா என்னை பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ துடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு உனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லாத போதும் எனக்காக துடிச்சு அழுது புலம்பி தர்றையே நீதாண்டி என்னோட உயிரே. என்னை மன்னிச்சு திரும்பி வந்துடுவாரா இல்லையா? என் மேலே கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து ரெட்டு முகத்தையாவது காட்டிட்டு போகலாம்ல. எங்கே போனாரு ஏன்னாச்சுன்னு கருக்குன்ட்டுல இருக்கு. சிவா சாரிங்க, ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க. இன்னும் இவரை காணுமே, பார்ப்போம். வரலன்னா நம்மளே வெளியே போய் பார்க்கலாம், இல்லையா சத்யா பார்க்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். என்னனாலும் நீதான் ரேக்கா என்னோட உயிர். உன்கிட்ட என்ன போய் ஈகோ? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. காலை விழுந்தாவது உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உனக்கு என்ன ஆசை? நான் உன் மடியில் படுக்கணும், அவ்வளோதானே. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது தப்பு இல்லையே. அதுவும் நீனும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கலையே, சின்ன சின்னதாக நமக்குள்ள. அதுவும் என்னால் செய்ய முடிஞ்சது, அவ்வளோதானே. இப்போ ஒருத்தி உங்களால் பைத்தியமாக ஆகி கிடக்குறான், அதெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கா மாட்டேல? கோவம் வந்துட்டா அதெல்லாம் தோணவே தோணாதே, யோசிக்கவே மாட்டான் மிளகாமுக்க. என் மேலே கோவமாக இருக்கா ரேக்கா? என்னை அடித்து திட்டினாலும் பரவாயில்ல, நான் வரேன். இப்போதான் கோவப்பட்டீங்க? நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்களா? அதான். அப்போ நீங்கள் ஹாப்பியாக இல்லையா? அதான் உங்களுக்கு பிடிக்கலையே. தேங்க்யூ. சாரி. பரவாயில்ல. என் பட்டு மாவை பிடிக்கும், அம்மாவையும் பிடிக்கும் தான். ஆனால் கொஞ்சம் வருத்தம். எல்லாம் சரியாயிடும். ம். நான் மட்டும் ஜாலியாக அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் பிரச்சனை இருக்கணும்ல? அப்பா ம். ஹாப்பியா? ம். என் பட்டுமா ஹாப்பி தானே? ம். சரி, நீங்கள் சொல்கிறது நான் கேட்டால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஐயோ, அதே இவர் இன்னும் மறக்கலையா? என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே. பட்டுமா சொல்லுங்க. கேட்பீங்கல்ல? ம். நான் நேரில் வந்ததுலேருந்து நீங்கள் என்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஆ, புரியுது, நீங்கள் என்ன தேடி எப்படிலாம் தவிச்சிருப்பீங்கன்னு. இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு ஜாப்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன். இனிமே தானே ரிசைன் பண்ணுறதா சொன்னேன். ம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். அப்புறம் வேற என்ன? முக்கியமான ஒன்று. ஹெல்த் கரெக்டாக தானே பார்த்துக்கிறேன். நீங்களே கூட இருக்கீங்க தானே? ஆமாம்மா, தூங்குறதே ரொம்ப லேட்டா. இப்போ பார்த்தீங்களா மணி எவ்வளோ ஆயிடுச்சு? இனி தூங்கியிருக்கீங்களா? நானே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேனா? சரி, அதை பார்த்துக்கிறேன். ம். அவ்வளோதானே? ம்.
என்னன்னா நீங்களே சொல்லுங்க. ஏன் பட்டுமா அப்பா அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை? ம், இ- இதையே நீங்க கேக்குறீங்க? ஏன் நான் கேட்குறேனா? அப்போ நான் கேட்கக்கூடாதா? நான் கேட்காம வேற யார் கேட்பா? ம், அது இங்கே பாருங்க பட்டுமா, எனக்கு நீங்கள் கிடைச்சதே அவங்கனால தான். அதனால மட்டும் இல்லை, இருக்கும்போது சிலருக்கு அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அருமை தெரியும். அப்புறம் என் வீட்டாளர்களோட சந்தோஷம் நிம்மதி இதுக்கெல்லாம் நான் தானே பொறுப்பு, நான் தானே கவனிச்சுக்கணும். அதனால தான் கேட்டேன். கேட்டது தப்புனா மன்னிச்சுக்கோங்க. ம்ஹும். அப்படிலாம் இல்ல. பரவாயில்ல. ஏன் பட்டுமா என்னால் யார்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டாம். யாருக்கும் மனசளவில் உடம்பால கஷ்டத்தை தரவும் வேண்டாம். உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க எல்லாரும் முக்கியம்னு எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் முக்கியம். ஏன்னா அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். தேங்க்யூ சிவா. வேணுட்டே எல்லாம் பேசாம இல்லை. இந்த என்கேஜ்மெண்ட் ஒர்க்ஸு, அப்புறம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறது, அது இதுன்னு அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்களே, அதனால தான். சரிடா தங்கம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தப்ப உங்கள் அம்மா மேலே கொஞ்சம் வருத்தமாக இருந்தீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட பேசின மாதிரியே எனக்கு தெரில. ம், அது காலையில் எழுந்ததும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு உங்கள் அப்பா கிட்ட அவரோட மடியில் போய் உட்காருவீங்க. அப்புறம் பேசுறதுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒன்று பின்னத்துறது. ஈவினிங் நைட்டும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா, பேச விடுவோமா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்க. ஆனால் இப்போல்லாம் ஏனும் அதெல்லாம் கூட எதுவுமே இல்லை. ஏன் பட்டுமா, என்னாச்சு? அதை சொன்னீங்க. நீங்கள் சொன்னது ப்ராப்பரான ரீசன் மாதிரி எனக்கு தோணலை. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் எனக்கு லைசன்ஸ் கிடைக்கல. நான் உங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆக முடியாது தான். ஆனாலும் ஒருத்தங்க கிட்ட நீங்கள் அன்பை காட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் கன்டினியூ பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் அதை செய்யுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை தகுதி இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் உங்கள் அப்பா அம்மா மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம், கவலையாக இருப்பாங்கல்ல. தான் பொண்ணு ஏன் முதல் மாதிரி இயல்பாக இல்லை, என்னாச்சு ஏதாச்சு, அவளா எதுவும் சொல்லலையே, நம்மளா கேட்போமா, கேட்டால் எப்படி நினச்சிப்பா, மனசில் ஓடுமா ஓடாதா சொல்லுங்க. பூமிமா. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சிவா. ம் அதுவும் இப்போ சசி மீனலட்சுமி அவங்களோட நடவடிக்கை வேறு கொஞ்சம் சரியில்லை. அதனால் உங்கள் அப்பாவுக்கு ஆறுதலாக நீங்கள் தான் இருக்கணும். அதனால் நாளையிலேருந்து எப்பவும் போல இயல்பாக இருங்க என்ன. முடியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன். பட்டுமா, நீங்கள் தானம்மா சொல்வீங்க நம்ம முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தங்க நம்மளால் முடியும்னு செஞ்சு கட்டிட்டு இருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் சொன்ன நீங்களா சொல்கிறீங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களால் முடியாதுன்னு? ஆமாம், என்னால் முடியாது. என்னால் எப்பவும் போல இயல்பாக இருக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ரூமெல்லாம் வசதியாக இருக்குது தானே? நல்லா தூங்குங்க, காலையில் வந்து எழுப்புறேன். ஓ, உங்கள் வேலை முடிஞ்சதுன்னு கிளம்புறீங்களாக்கும்? ஆமாம், எனக்கு தூக்கம் வருதுல்ல. ஓ அப்படி. ம், சரி, காலையில் பார்ப்போம். கதவை சாத்திக்கங்க, வாரேன். ஓய் ம், கொட்டச்சி வாங்க. என்ன என்ன? யார் கொட்டுச்சு? நீ தான், இங்கே வா. இன்னும் என்ன? தண்ணி கூட அங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன், வாட்டர் பாட்டில். வான்னு சொன்னால் வரணும். உட்காரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆ என்னெல்லாமோ தான் தோணுது, அதுக்கு என்ன பண்ணுறது, உட்காரு. அடடா,
லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த சிலிப்பு கொடுத்துட்டேன்னா இனி உங்கள் தலையில் இருக்கிற 4 முடியும் காணாமல் போயிடும் அப்புறம். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கணுமோ? ஆமாம்மா. இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு பேசாமல் இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டு பார்டரில் போய் நின்றுக்கலாம். அங்கே என்ன மோனங்கள்? ஒன்றும் இல்லைம்மா தாயே. ம் உட்காந்துட்டேன். ம் யாராவது பார்த்தா? பார்த்தா தானே, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னால் காலையில் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. ம் ஆ பேசிகிட்டே இருப்போம். யாருக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வந்துட்டாலும் அப்படியே தூங்கிடலாம் என்ன? ம் உங்கள் பொண்ணு இல்லைங்கம்மா எது சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். கேளுங்க. ஆமாண்டா, ஆமாம், என்னால் தான். அதைத்தான் நானே சொல்கிறேனே. அது இல்லை, ம் நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் என்ன சந்தேகப்படுவீங்களா? ஏங்க சேகரை பற்றி சொல்லுவாளோ? அதான் அவளுக்கு ஞாபகம் இல்லையே. நம்ம அப்படி நினைக்கும். ஆனால் அவன் கொஞ்சம் பொருடி. சந்தேகமா? ஏரேக்கா மேலையா? நானா? ம் ஒரு நாளும் இல்லை. அது என்னோட பொம்மிமாக்கே தெரியும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒருவேளை கமிட்டடாக இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஒரு வித பயமாக இருக்கும். அதையெல்லாம் விடு. இல்லைங்க. என்னடா நீயே சொல்லிட்டியே நான் தான் ராமன் இல்லை அப்படின்னு. ஹலோ, நான் ராமர் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்காக நான் அடுத்த பொண்டாட்டி மேலெல்லாம் ஆசைப்பட மாட்டேம்மா. அதே நேரம் என் பொண்டாட்டியும் நான் சந்தேகப்பட மாட்டேன். அது நீங்கள் எனக்கு ராமராக இருக்க வேண்டாம், ஆனால் லக்ஷ்மணனாக இருங்க. தங்களது கட்டளையே என்னுடைய சித்தம். சொன்னால் மட்டும் போதாது. லக்ஷ்மணனுக்கு எப்படி ஊர்மிளா மட்டுமோ அதே மாதிரி எனக்கும் என்னோட ரேகா மட்டும்தான் போதுமா? ஊர்மிளாவை விட என்னோட ரேகா ரொம்ப பாவம்ல. ஊர்மிளாக்கு அப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் இருந்தும் உங்கள் ரேகா முட்டாளா பைத்தியமா இருக்கா அதானே? பட்டுமா? நீங்கள் பல சமயம் என் கூட நிஜமாவே இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமயம் அதெல்லாம் நானே பண்ணிக்கிற கற்பனையோன்னு தோணுது. இது பாட்டி ஏற்கனவே சொன்னா தானே. ஐயோ கற்பனையெல்லாம் இல்லை, நான் நிஜமாவே உங்கள் கூட தான் இருக்கேன். இத்தனைக்கும் முதலெல்லாம் கூட நான் உங்களை நெருங்கியே வந்தது இல்லைங்க. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் நான் உரிமை எடுத்துக்கிறேன் தானே. அப்படி இருந்தும் நம்ப மாட்டீங்களா என்ன? நான் தான் சொன்னேனே சில டைம்னு. சரி அதை விடுங்க. அப்புறம் என்னோட சில பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்கள் நான் அது கலையிற என்ன நினைச்சுப்பீங்களோன்னு. சிவா ஊர் சிவா கிட்ட நீ கேட்குற, இதில் என்ன நான் நினச்சிக்கிறதுக்கு இருக்கு? அதுவும் ஒரு கிசுக்காகவா? அதுவும் கொஞ்சம் மெச்சூரான பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீ ஏன் ஒரு குழந்த? குழந்தையெல்லாம் யாராவது தப்பாக நினைப்பாங்களா என்ன? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்போ நீங்கள் என்ன அப்படிலாம் நினச்சதே இல்லையா? நிஜமா இப்போ நான் உங்களைங்க கூப்பிடும்போது கூட இல்லை. நிஜமாவா? தேங்க்யூ சிவா. எதுக்குமா? நான் கூட நினச்சேன்
எப்போ நீங்கள் என் மடியில் படுத்து தூங்குவீங்களா அதுக்கு தான் ரூமுக்கு வாவான்னு சொல்கிறீங்கன்னு. மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. ம், இதே வேற யாராவது இருந்தா இந்நேரம் அந்த பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? நீ சிவா ரேகா பற்றி மட்டும் பேசு. ஆ வேற என்ன? ம், இதுதான் முக்கியமான விஷயம். ம் என்னது? அஜய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதானே? ம், சொன்னேனே. இது விடுமா, அவனையே பார்த்துருக்கலாம், இல்லை அவனை மாதிரி இருக்க வேற யாராவது பார்த்துருக்கலாம். ஆனாலும் உனக்கு அப்படி தோணியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? ம் ம், ம், உங்களை நான் முதல்ல எங்கே பார்த்தேன்? கோயில் வாசல்ல. அப்போருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா தோணினாலும் ம் தோணாலும் உங்களையும் அஜய் சேர்த்து வச்சு பார்க்கும் போதெல்லாம் ஏதேதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தோணுது. என்னங்க ஏதோ அசம்பாவிதம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா. நீ கொஞ்சம் அமைதியாரு. ஓ அதனால தான் மேடம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல இல்லடா. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பென்சன்னா கூட தானே இருக்கீங்க. ம் அப்புறம் கூட இனி மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பேன். தனியாக இருப்பீங்களா? வேண்டாங்க. என்னம்மா என்னாச்சு? தனியாக இருக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல. பட்டுமா? நான் உங்களை தனியாகவே விட மாட்டேன். ஆனால் தான் இன்னைக்கு கூட நான் உங்களை அனுப்பவே இல்லை. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு அதை என் வாயில சொல்ல மாட்டேன். எதுவும் ஆகக்கூடாது. எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நீங்க தனியா இருக்கக்கூடாது. என்ன சச்சின்? இருமா, என்னென்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவன் என்ன சொல்லியே முடிக்கல. பொறு. நான் வேணா முன்னாடி படிக்கிட்டாங்க. திடீர்னு ஏன் இந்த விபரீத ஆசை? இல்ல படிக்கிறது ஒரு தப்பா என்ன? படிக்கிறது தப்பு இல்லைம்மா. இல்லை என்ன திடீர்னு அதான் கேட்டேன். பேசாம நானும் டாக்டருக்கே படிச்சிருக்கலாம்ல. உங்க கூடயே எப்போதும் இருந்திருப்பேன். ஏம்மா? ஏன் நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டேன்? நீயே சொல்லு பாப்போம். பாவமா? வீட்டில் எப்போதும் ஒரே மூஞ்சியை தானே பார்த்துட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையாவது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, அத்தனை பேர்த்தையும் பார்க்கலாம். அங்கேயும் வந்து நீ உட்காந்துட்டா. கொழுப்பு கொழுப்பு உடம்பெல்லாம் கொழுப்பு. அப்போ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ இல்லையோ எல்லாரையும் சைட் அடிக்கிறீங்க அப்படித்தானே? எங்க இவ வந்தா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன இப்படி அவாய்ட் பண்றீங்க? அப்படி இல்லைம்மா. என்னன்னாலும் நீ படித்ததுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்ப்போம். அதான் மறுபடியும் அது சம்மந்தமா ஏதாவது படிச்சுட்டு வரேன்னு தானே சொன்னேன். வீட்டில் ஒருத்தங்க புத்திசாலியாக இருந்தால் போதுமா? உங்களை என்ன கருவாயா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? புருஷனுக்கு பொண்ணாட்டி ஒரே பக்கம் வேலை பார்க்கலாம், ஒன்னா இருக்கலாம் அப்பவும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ நான் சரிடி, அதுக்குன்னு படித்தாதான் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மாவே என் கூட வந்து இருக்கலாம். எதுக்கு 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 ஸ்கெலிட்டனுக்கு பதிலா என்ன தொங்க விட்டுக்கிறக்கா? ஐடியா கூட நல்லா இருக்கே. என்னது? புது புது மெடிசின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் உன்னை வச்சு ட்ரையல் பார்த்துலாம்ல. ஏன் உங்க அம்மா வச்சு ட்ரையல் பார்க்கறது? நான் என்ன அனிமல் ஆக்கும்? என்ன வச்சு பார்ப்பேங்கிறீங்க? ஐயோ புச்சுக்குட்டி, பேச்சு எனக்கும் உனக்கும் தான். இதில் மாமியார் எல்லாம் வம்புக்கு இழுக்கக்கூடாதுமா. யாரவ? ஐயோ உன் மாமியார், அதான் என் அம்மா. புச்சு குட்டி யாரு? நீதான். உங்களா? கொடுமா கொடு. என்னடி சன்னடி சாக்கில் பெட்ரூமில் வச்சு அடிக்க? யாரும் கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கண்ணா. ஆமா நீ தானே கொடுன்னு சொன்ன, அதான் கொடுத்தேன். புச்சிமா
பெட்ரூமில் வச்சு முத்த சண்டை போட்டாலும் பரவாயில்ல, கை சண்டையெல்லாம் போட்டால் நல்லாவா இருக்கும்? வெளியே சொன்னால் வெக்க கெடுமா? டாக்டர் இப்படிலாம் பேசுவாரோ? ஏன் நான் என்னவா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அடுத்தவ கிட்ட பேசினாதான் தப்பு. ஆஹா, அடுத்தவ கிட்ட பேசணுன்னே. அப்புறம் நானும் காலாகாலத்தில் அப்பா ஆக வேண்டாமா? அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும்ல. ட்ரைனிங்கு ம் எடுத்துடலாமே. எடுக்கலாம் எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா? என்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன, அதுக்கு என்ன தயக்கம்? கிச்சனில் ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்போவா? ஒரு கொசுவை அடிச்சு விரட்டணுமா? அதுக்கு தான். என்ன டாக்டர் சார்? எனக்கு தூக்கம் வருதுமா. ஆஹா, ம் நான் அவனே என் வீட்டில் உட்காந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தைய பாப்பியா நீ? கண்ணை ரெண்டையும் நோண்டி குழம்புல போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. என்னாச்சு என் பூமிமாக்கு? தனியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படி ஏதாவதுனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் எனக்கு என்னடா ஆக போகுது? ஏன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் நான் தனியாக இருக்கக்கூடாது? கேள்வி மேலே கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்கிறத மட்டும் செய்யுங்க. தங்கம்மா, முதல்ல என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. அது ம் சொல்லுடா. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. ஆஹா, இது யார் சொன்னது? நான் நான் தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. ம் சொல்லுங்க. அது வந்து ம் நம்ம 2 பேரும் விலகிடுவோம். ம் நீங்கள் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவீங்களோன்னு தோணுது. பூமிமா, இங்கே பாருங்க, என்னை பாருங்க. சசி, நம்ம 2 பேத்துக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருந்தால, ஆனால் அதை நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. அதனால தான் அப்படிலாம் தோணுது, மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ம் அப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீங்களாக தான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க? நானா நீங்கள் என்னை விட்டு போகிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிக்க? எனக்கு என்ன பைத்தியமா? ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னடா? ஏங்க, ம் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் மனசளவில் தைரியம் இல்லாமா? தைரியம் இல்லாமல்? ஏண்டா, யாரும் இல்லாத அனாதனா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனைகளை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் கடவுளை எனக்கு கொடுத்த பரிசு நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சந்தோஷமும் பலமும் இன்னுமே கூடியிருக்கு. அதுவும் உங்கள் ஃபேமிலியே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது இன்னமும் அதிகமாக சந்தோஷமாக ரொம்ப பலத்தோடு இருக்கேன், தைரியமாக. போதுமா? எனக்காக சொல்லலையே, நிஜமா தானே? ம் அப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை விட்டு போகணும்னு நினச்சி சுசைடெல்லாம் தூக்கெல்லாம் போட்டுக்க மாட்டீங்களா? ரேகாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவள் அதெல்லாம் கனவுன்னு நினைக்கிறா. ஏங்க, இப்போ ரேவதிக்கும் ரேகாக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அது விக்கிக்கும் சிவாக்கும் தெரியாமல் இருக்கணும். அவதான் சிவா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காளே. ரேவதிக்காவது அவசரமாக நிச்சயம் முடிச்சிட்டோம். விக்கி என்னன்னாலும் ஏற்றுப்பாரு, ஆச்சியும் விலகி நிற்கிறான். ஆனால் சிவா விஷயத்தில் சேகர் தான் இப்போ உயிரோடு இல்லையேங்க. சத்யா, ரேவதி விஷயத்தில்
அஜயோடது ஒன் சைடு லவ் தான். ஆனால் சேகர் விஷயத்தில் ரெண்டு பேருமே வா. அஜய் கிட்ட பேசி நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரெண்டு பேருமே தான். அப்போ ரேகா சேகர் மேலே வச்சிருக்கிற காதல உருவத்துமையில ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கவும் சிவா மேலே காட்டுறாளா, இல்லை இவளுடைய காதல் சிவாக்கானதான் தெரியாம தான். அண்ணா கிட்டயும் பேசாம கல்யாணத்தை பத்தியும் பேசாம இப்போ இவன் ஐயோ, இரு என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். என்ன என்ன சொன்னீங்க? என்னை ஏமாத்திட்டு போகணுன்ட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணிக்க மாட்டீங்கல்ல? என்ன அனாதை ஆக்கிட மாட்டீங்கல்ல? இல்லைடா, இல்லை, உனக்கு என் மேலே அவ்வளோ அவநம்பிக்கையா என்ன? தூக்கில் தூங்குறதா? ம், உங்களை பார்த்த நாள்ல இந்த ஏதேதோ மைண்டில் வந்து போகுது. அதில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கடி ஒருவேளை சசினால ரொம்ப பயந்து போயிருக்காங்களோ? கல்யாணத்துக்கு அவசரப்படுறதே அதுக்காக தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சரிடா, இனிமே அந்த மாதிரிலாம் கனவு வர்றது என்ன? நீங்கள் சசியை நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. பயம்லாம் இல்லை. தூங்கும்போது கூட நான் உங்களை நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் தூங்குறேன். இருந்தாலும் சரி, அது எல்லோரும் கெட்ட கனவை நினச்சி மறந்துடுங்க என்ன? சிவா ம் ம், நான் உங்கள் கூட இருக்கும்போதும் அப்படிலாம் தோணுதா என்ன? ம்ஹும். ம் சரி, அப்புறம் என்ன? நான் அடிக்கடி என் பொம்மிமா வந்து பார்த்துக்கிறேன் என்ன? இனிமேல் அப்படியெல்லாம் தோணாது. ம், இன்னைக்கு நான் உங்கள் கூடயே தானே இருக்க போகிறேன், பார்க்கலாம். ம். அப்புறம் இதையெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அப்பா அம்மாட்ட நல்லா பேசாமல் இருக்கக்கூடாது என்ன? இல்லை என்ன மீறி உங்களுக்கோ இல்லை உங்களை மீறி எனக்கோ எதுவும் ஆகாது. தைரியமாக இருங்க. இல்லை என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் என் கூட அஜய் பேன்ஸ் உங்கள் ஐஜி சார் எல்லாரும் இருக்காங்களா? என்னங்க காலையில் நான் சிவராமன் கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம்.